வெல்கம் டு பியூட்டிஃபுல் ட்ரெஸ் மேக்கர் சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ப்ளவுஸ் ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து எழுதணும். ஓகே, எப்படி எடுக்கிறது, அதை புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கெல்லாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மெஷர்மெண்ட் நம்ம இன்ச்சஸில் தான் எடுக்கணும், சென்டிமீட்டரில் எடுக்கக்கூடாது. இன்ச்சஸ்ங்கிறது ஒரு டேப் எடுத்திங்கன்னா அந்த பெரிய பெரிய நம்பர்ஸ் கொஞ்சம் கேப் விட்டுருக்கும். அதுதான் நமக்கு இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் நம்ம அளவு எடுத்து நம்ம எழுதிக்கிறோம். அதை லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருந்தோம். இப்போ அந்த அளவை எப்படி ஒரு கட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு லைனிங் கிளாத் மேலே வச்சு மார்க் பண்ணுறோம், அது எப்படி நம்ம கட்டிங் பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, கீழே 1.5 இன்ச்சுக்கு 2 லைன் போட்டிருக்கேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு எதுக்காகனா, துணி கிராஸாக இருக்குது, அந்த கிராஸை ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக கீழே ஒரு லைன் போட்டிருக்கேன். இதில் நான் 2 லைனிங் கிளாத் வச்சு நான் கட் பண்ணுறேன். ஒரே டைமில் 2 லைனிங் கிளாத் கட் பண்ணி நம்ம 2 ப்ளவுஸ்க்கு நம்ம ரெடி பண்ணுறோம். அடுத்தது நான் ப்ளவுஸோட ஹைட்டு 13.25 இருந்தது எழுதியிருக்கேன். அந்த 13.25 மார்க் பண்ணிவிட்டு, அது இல்லாமல் ஒரு 1/2 இன்ச்சு மேலே எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா அது சீம் அலவன்ஸ் உள்ள தையல் போயிடும், தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆம் ஹோல் ஹைட் எவ்வளோங்கிறது மார்க் பண்ணியிருக்கேன். ஆம் ஹோல் ஹைட் எவ்வளோ எழுதியிருக்கோமோ அதை பார்த்து நம்ம 5.25னா 5.25 இல்லை 6னா என்ன எழுதியிருக்கோமோ அதை பார்த்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டருக்கு நம்ம எவ்வளோ ஹைட்டு கொடுத்தோமோ அதை லென்த்துக்காக இழுத்து விட்டுறணும். இழுத்துட்டு நம்ம நெக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா, நான் 2.5 கொடுத்துருக்கேன். அதாவது அவங்களுடைய பாடி லூஸ் எவ்வளோ வருதோ அதை பொறுத்து தான் நம்ம நெக் லூஸ் கொடுக்கணும். ஓரளவுக்கு பாடி லூஸ் 36, 34 இவங்களுக்கு எல்லாமே 2.5 கொடுக்கலாம். 32 இருந்ததுன்னா அவங்களுக்கு 2.25 கொடுங்க. இல்லை அபவ் 40, 38, 40னா ஒரு 2.25 கொடுக்கலாம் நீங்கள் நெக் அளவு. இதில் நான் 2.5 கொடுத்துருக்கேன். அடுத்து ஷோல்டர் அளவு எவ்வளோ கொடுத்துருக்கேன்னா, நம்ம ஷோல்டர் அளவு நமக்கு என்ன ஆம்ஹோல் ஹைட்டு வச்சோமோ அதே அளவு நம்ம ஷோல்டர் அளவாக வச்சுக்கலாம். இல்லை 2.5க்கு மேலே அவங்களுடைய அந்த இதில் நம்ம அளவு எடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அதை வச்சிட்டோம்னா ஒரு 5.5 இந்த மாதிரி வரும். அந்த அளவு ஷோல்டர் அளவு வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம பாடி லூஸ் எவ்வளோ இருக்குங்கிறதும் இப்போ மார்க் பண்ணியிருக்கோம். பாடி லூஸ் 9.25 எழுதியிருக்கோம். அதாவது அவங்க பேக் அளவு வச்சு பார்த்துருப்போம். அதில் எவ்வளோ வருதோ, அதாவது அதில் 19, 18 வந்திருக்கும். அப்படிங்கல அதில் பாதி 9.25 அந்த அளவு வச்சுக்கிறோம். அப்புறம் பேக் நெக் டவுன் எவ்வளோ எழுதியிருக்கோமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அது ஒரு ஷேப்பில் ஃபஸ்ட்டு லைன் போட்டுக்கோங்க. மேலேருந்து அந்த 2.5லேருந்து கீழே 2.25, 3 கூட நம்ம அகலம் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் அதில் கர்வ் ஒன்று வரைஞ்சிக்கணும். நமக்கு என்ன ஷேப்பில் பேக் நெக் டிசைன் வருதோ அது நீங்கள் அது பண்ணிக்கோங்க. அடுத்து ஹிப் அளவு ஃபஸ்ட்டு 1 இன்ச்சுக்கு நம்ம விடுறோம். ஏன்னா அது நம்ம டக் பிடிக்கிறதுக்காக அந்த 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு, ஹிப் அளவு எவ்வளோ எழுதியிருக்கோம் நோட்டில் அந்த அளவு நம்ம 13 இருக்கா, 13 நம்ம அதில் எழுதுகிறோம். ஏன்னா பேக் சைடு வச்சு தான் பார்த்தோம். அப்போ அதில் பாதி எவ்வளோ வருதோ அந்த அளவு நம்ம இங்கே மார்க் பண்ண 6.25 வரும். ஸோ அந்த அளவு நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு இதில் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா 1 இன்ச் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன். ஏன்னா அது ரொம்ப டைட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வச்சுட்டு 2 லைனு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு ஆம் ஹோல் அளவு 1.5 இன்ச்சு அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், கிராஸாக மார்க் பண்ணிக்கிட்டு இந்த ஆம் ஹோல் ஹைட்லேருந்து பாதி 3 இன்ச், 6க்கு 3 இன்ச் அந்த மாதிரி ஒரு 5.25 அதில் பாதி. ஸோ அதில் அப்படியே மடைச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு மேக்ஸ் வரணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த டேப் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே மடிச்சுக்கோங்க. அந்த கீழே லைனில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 2 இன்ச்சு இந்த மாதிரி முன்னே தள்ளி நம்ம ஒரு மார்க் பண்ணி இது 3 ஜாயின் பண்ணிட்டிங்கனாவே போதும். ஆமோல் கர்வ் ரெடி ஆயிடும். நீங்கள் இதுக்காக பெரிய ஸ்கேல்லாம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த பக்கம் ஒரு நமக்கு பேக் நெக் ஒரு லைட்டாக கர்வ்டு ஷேப் நம்ம வைக்க போகிறோம். அதனால் இந்த பக்கம் 1 இன்ச் அந்த பக்கம் 1 இன்ச் மார்க் பண்ணி அதில் ஒரு கர்வ் வரைஞ்சிக்கோங்க. இது அழகான ஒரு கர்வ்டு ஷேப் இது கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ பேக் சைடு ப்ளவுஸ் ரெடியாக இருக்குது. இதை நம்ம சுற்றியே கட் பண்ணிட்டோம்னா ப்ளவுஸோட பேக் சைடு ஃபினிஷ். இதில் நம்ம 2 துணி வச்சு கட் பண்ணுறதுனால கரெக்டாக ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக வச்சு தான் நம்ம கட் பண்ணணும். நகர்ந்ததுன்னா அதனுடைய அளவு மாறும்.
ஸோ இது கட் பண்ணிவிட்டு இது அளவு எவ்வளோ இருக்குன்னு ஒருக்கா செக் பண்ணாமல் விட்டுட்டு அதான் செக் பண்ணுறேன். 8 இன்ச்சு கரெக்டாக வருது ஆம்ஹோல் அளவு 8 இன்ச்சு. நோட்டில் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். அது ஃபஸ்ட்டே செக் பண்ணிக்கணும் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அந்த சீம் அலவன்ஸு அந்த 1/2 இன்ச்சு. Thank you for watching this channel.